இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவ அன்பின் உச்சம். வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, தேவனின் பார்வையில் இந்த உலகமும் மனித குலமும் விலை மதிப்பானதாய் இருக்கிறது. தேவன் நம்மை பாவியாய் மட்டும் பார்க்கவில்லை, நமது படைப்பாகவும் மதிப்பு மிக்கவனாகவே பார்க்கிறார். தேவனுடைய அன்பு அளவிட முடியாத அன்பு. பாருங்க, நாம் தகுதி இல்லாத போதும் அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறாரு. அன்பின் உச்சக்கட்டம் என்பது கொடுப்பது. பாருங்க, தேவன் நமக்காக தனது பிரியமான தனது குமாரனை இயேசு கிறிஸ்துவை தியாகமாக நமக்காக கொடுக்கிறார். ரோமர் 5:8 இப்படியாக சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ நம்ம பாவியா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். பாருங்களேன், நம்மை மீட்பதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய பாருங்க மரணத்தினால அவருடைய உயிர் தெழுந்ததுனால தான் நம்மளுக்கு மீட்பு உண்டாகும் என்று தன்னை சொந்த குமார் என்று பாராமல் நமக்கென்று கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல பாருங்க, மனுஷன் என்ன தெரியுமா முதலாவது அவன் விரும்புகிறான்? ஃபர்ஸ்ட் அன்பு தான். அன்பு எங்க இருக்குதோ அதை தேடி தான் மனுஷன் போறான். பாருங்க, ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த அன்பு பாருங்க நிலையற்ற அன்பு. அந்த அன்பு ஒரு நாள் மறையும், ஒரு நாள் அழியும், ஒரு நாள் மாறும். அந்த அன்பு இல்லையா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து, இந்த தேவன் நமக்காக எப்போதும் இருக்கிறவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அப்போ அவர் என்றுக்கும் மாறாத தேவன். அவரு எப்போதும் நம்மோடு இருக்கிறாரு. நம்ம இந்த பூமியில தாயின் கருவில இருந்து நம்ம கல்லறை வரைக்குமே தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறமும் நம்ம நித்தியத்துல நம்ம அவர் கூட இருக்க போறோம். அப்போ இந்த அழிவில்லாத அந்த அன்பு பாருங்க, அந்த அன்பை நம்மளுக்கு உணர வைக்கிறதுக்கு தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பி அவரை காட்டுகிறார். அந்த அன்புக்கு பாருங்க, அந்த அன்பு ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு அன்பு, அது முடிவில்லாத அன்பு நம்ம மேல. அந்த தேவ அன்பின் உச்சம்தான் கிரேக்க வார்த்தையில சொல்றாங்க அகேப்பேன்ட்டு. பாருங்க, அந்த அன்புக்கு பாருங்க நிபந்தனை அற்ற அந்த அன்பு. பாருங்க, இந்த அன்பை நம்ம புரிந்து கொண்டால் மட்டுமே பாருங்க கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த அன்பின் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் பாருங்க, ரோமர் 10:9 இப்படியாக சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராக இயேசுவே நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ வாயினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு அவர் பாருங்க நமக்காக சிலுவையில மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்தார் என்று நம்ம இருதயத்தில் விசுவாசி வாயில நம்ம சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த ரட்சிப்பு பெறுகிறதுக்கு நீங்க மதம் மாற வேணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு வாயில அறிக்கையிட்டாலே போதும், அந்த ரட்சிப்பு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எபேசியர் 2:5 இப்படியாக சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ அந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு கிஃப்டா நம்மளுக்கு கடவுள் கொடுக்கிறார். பாருங்களேன், நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நிறைய அக்கிரமங்கள் பாவங்கள் உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் நம்மள அட்டாக் பண்ணதான் செய்கிறது இல்லையா. ஆனாலும் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், பாருங்க இந்த அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தாராம். அப்போ நம்ம அனுதினமும் கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அவரோட இணைந்து இருப்போமானால், அவர் வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுதும், அவர்கிட்ட நம்ம அப்பா என்ற முறையில உரிமையா ஜெபிக்கும் பொழுதும் கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்படுகிறவமா இருக்கிறோம். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அனுதினமும் நமக்கு பாதுகாப்பு தேவை, அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு தேவை. பாருங்க, லூக்கா 9:56 இப்படி பார்க்கிறோம், மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்காக அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார்.
அப்போ அந்த மனுஷகுமாரனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்தார் பாருங்க. நம்மளை பாதுகாக்க தான் வந்திருக்காரு. விசுவாசம் என்பது நம்ம இயேசுவில் யார் என்பதை உணர்வது, அதாவது அவர் மேல் நம் அடையாளத்தை கண்டு கொள்ளுவது. பாவம் நமக்கு அழிவையும் தண்டனையும் கொண்டு வந்தது. ஆனால் இயேசுவில் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர் அதிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். அப்போ அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து முழுமையாக நம்பிக்கை வைப்பவர்கள் அழிவதில்லை. அந்த நித்திய தண்டனையை, அந்த நரகத்தை சந்திக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் நித்திய வாழ்வை பெறுவார்கள். இது பரலோகத்தில் மட்டும் கிடைக்கும் வாழ்வு அல்ல, இப்போதே நம்ம உள்ளத்தில் சமாதானமும் ஆனந்தமும் பூரணத்தோடு தொடங்கும் வாழ்வு. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, உமது அன்பின் உச்சத்தை நாங்கள் தியானித்தோம். இந்த அன்பின் தேவனே, அறியாத மக்களுக்காக பாரத்தோடு வேண்டுகிறோம் அப்பா. அவர்கள் உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.